தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய சிஷ்யர் ஒருத்தருடைய அழைப்பை ஏற்று சென்னப்பட்டினத்துக்கு வந்தார் தியாகராஜர். அங்கு சுந்தரமூர்த்தி சுந்தர முதலியார் அப்படிங்கிறவர் தன்னுடைய சொந்த ஊரான கோவூர் திருத்தலத்துக்கு தியாகராஜரை அழைச்சிட்டு போனார். அங்கு இறைவனை கண்டு மெய் சிலிர்த்த தியாகராஜர் அங்கேயே சில கீர்த்தனைகளை பாடி வழிபட்டார். தனது வீட்டுக்கு வருமாறு தியாகராஜரை அழைத்தார் முதலியார். தியாகராஜரும் தன் சிஷ்யர்களோடு போனார். அவரது வருகை ஊர் முழுக்க பரவிச்சு. ஏராளமானவர் முதலியார் வீட்டில் கூடி அவரை தரிசித்தாங்க. பின்னர் தியாகராஜருக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் மற்றும் பொன் பொருள்களை காணிக்கையாக அளிக்க முன் வந்தார் முதலியார். தியாகராஜர் அதெல்லாம் ஏற்றுக்க மறுத்துட்டார். எனக்கு எதுவும் வேணாம்பா, பெருமாளுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். வேணான்னு சொல்லிட்டார். ஆனாலும் தியாகராஜர் பல்லக்கில் பொற்காசுகளை மறைச்சி வச்சார் முதலியார். இந்த விஷயத்தை சீடர்கள் சிலரிடம் தெரிவித்தார். இந்த விஷயத்தை முதலியார் என்ன பண்ணார், சீடர்கிட்ட சொல்லிட்டார். காணிக்கை ஏற்க சுவாமிகள் மறுத்துட்டார். இருந்தாலும் ஸ்ரீராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி முதல உற்சவங்களுக்கு சிறப்புடன் நடத்த இந்த பொற்காசுகள் அவருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அதிகாலையில் அங்கேருந்து புறப்பட்டாங்க. அவர்கள் காட்டு வழியாக பயணித்த போது திடீர்னு தியாகராஜர் பல்லக்கு மேலே கற்கள்லாம் விழுந்தது. இது திருடர்களுடைய வேலைங்கிறத சீடர்கள் அறிஞ்சு சத்தம் போட்டாங்க. பல்லக்கில் முதலியார் கொடுத்த பொற்காசுகள் மறைச்சி வச்சுக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எவரோ நம்ம பின் தொடர்றாங்க அப்படின்னு உளறி கொட்டினா ஒரு சீடன். தியாகராஜருக்கு கோபம் வந்துடுச்சு. நான் எதாவது வேணான்னு சொன்னேனே, நான் அங்கேயே வேணான்னு திரும்ப திரும்ப சொன்னேனே, அப்புறம் பொண்ணும் பொருள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுப்பா, உண்மையான ராமபக்தராக நாம் இது மேலே ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். முதலியார் மறைச்சி வச்ச பொற்காசுகள் உங்களுக்கு இல்லை சுவாமி, அது நம்ம விழா கொண்டாடுறதுக்கு அப்படின்னார். சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு தியாகராஜர் என்ன சொன்னார்னா, அந்த திருடர்களை கூப்பிட்டு அந்த பொற்காசெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னார். இதற்கு ஒரு சிஷ்யர் அவர் நமக்கு தரல, உற்சவங்கள் நடத்த கொடுத்துருக்காருன்னு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம பொருள் கிடையாது, அது ஸ்ரீராமனுடைய சொத்து, அவர் பொருளை அவரே காப்பாற்றிப்பார், இல்லைன்னா வேண்டான்னா போட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த கல் விழுந்தது நின்று போச்சு. பொழுது மெல்ல விடிஞ்சுது. வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினார் தியாகராஜர். பல்லக்கு மேலே கல் வீசினவங்கெல்லாம் கயவர்கள்லாம் இப்போ அவர் முன்னாடி நின்னாங்க, காலில் விழுந்தாங்க. ஐயா, கொள்ளடிக்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள்லாம் வந்தோம். பல்லக்கு நெருங்கி பல்லக்கு முன்னும் பின்னுமா வீரர்கள் இருவர் வேல் ஏந்தி காவல் காத்து சென்றார்கள். எங்களை தாக்கவும் செஞ்சாங்க. அவர்கள் வீரம் சிலிர்க்க வச்சதுன்னு சொன்னாங்க. தியாகராஜர் புன்னகை பூத்தார். அப்படியா, புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள். தகாதென்று வந்த உங்களுக்கு ராமபிரானும் இளையவரான லட்சுமணன் காட்சி தந்திருக்காங்க அப்படின்னார். பிறக்கரிய பாக்கியம் தங்களுக்கு கிடைச்ச எண்ணி நிகழ்ந்த திருடர்கள் தங்களது செயலுக்கு தியாகராஜரும் மன்னிப்பு கேட்டாங்க. அவர்கள் ஆசீர்வதித்து ஸ்ரீராமநாமத்தை உபசரித்தார் தியாகராஜர். இப்படி தியாகராஜர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள் ஏராளம். அனைத்தையும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். தியாகராஜர் சமாதி ஆகிறது குறித்து கூட 10 நாளைக்கு முன்னாடியே அவருடைய கனவுல கூறினாராம் ஸ்ரீராமன். இதை எடுத்து தன் சிஷ்யர்களும் தான் சமாதியாகும் தினத்தை தெரிவித்த தியாகராஜர் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். அதன்படியே குறித்தத்தில் சமாதியானார். தியாகராஜ சமாதியை நம்ம பார்க்கணும். சலசலக்கக்கூடிய காவிரி நதியோரத்தில் அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கிறது தியாகராஜ சுவாமிகளுடைய சமாதி. தெற்கு பகுதியிலேயே நுழைவாயில். ஆனாலும் ஜனவரி மாத ஆராதனை உற்சவத்தின் போது கிழக்கு பகுதியில் உள்ள நுழைவாயில் திறக்கப்படுது. உள்ளே நுழைஞ்சால் ஸ்ரீ வால்மீகி மண்டபம் அளவில் பெருசு. பக்தர்கள் நன்கொடைகள் மூலமாக கட்டப்பட்டிருக்கு. இங்கே ராமாயண சம்பவங்கள் கதை சிற்பமாக காட்சி தருகின்றன. ஸ்ரீ தியாகராஜரது கீர்த்தனைகள், ராகம், தாளம் முதலியன விவரங்களாக குறிப்பிடப்பட்டு அந்த மண்டபத்தில் கல்வெட்டில் வடிக்கப்பட்டிருக்கு. தியாகராஜர் சமாதியில் அவருடைய சிலா திருமேனி தவிர ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயருடைய ஐம்பொன் விக்கிரகங்களும் உள் பிரகாரத்தில் விநாயகர், ஆஞ்சநேயர் சந்நிதியும் உள்ளது. தியாகராஜ சீடர்கள் 4 பேர் இங்கு சமாதியாக உள்ளன. அந்த இடத்துல 4 தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கு.
கிழக்கு நோக்கிய தியாகராஜனின் திருமேனி பின்னால் ஒரு மாடமும் ஒரு துளசி செடியும் இருக்குது. 1925ஆம் ஆண்டு வரை இந்த நிலை தான். அப்போது பெங்களூரில் வசித்த நாகரத்னம்மாங்கிறவர் கனவுல தியாகராஜர் எழுந்தள்ளி தனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணித்தாராம். திருவையாறு வருகை தந்தார் நாகரத்னம்மாள். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதால் பிருந்தாவனமாக இருந்து வந்த சமாதியை கோயிலாக மாற்ற காஞ்சி மகா பெரியவர் சுவாமி ஹரிதாஸ்கிரி ஆகியோரும் ஆலோசனை சொன்னார்கள். அதன்படி துளசி செடி போனது. மாடத்தின் மேல் தியாகராஜ பூத்த ஸ்படிக லிங்கமும் ஸ்படிக மாலையும் இடம்பெற்றது. இப்போது அதற்கும் ஆராதனை உண்டு. கோவில் கட்டியதுடன் அங்கே தங்கியிருந்தார் நாகரத்னம்மாள். பின்னாளில் அவர் இரண்டு சேர்ந்த பிறகு தியாகராஜருடைய எதிரிலேயே காவிரியின் ஓரத்தில் சமாதி கொண்டார். தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு தியாகராஜருக்கு சுப்பிரபாத சேவை நடைபெறும். தியாகராஜர் எப்படி அதிகாலையில் சுப்பிரபாதம் பாடி ராமபுராணம் எழுப்பினாரோ அதே பாடல்கள் பாடி திருப்பள்ளி வீழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது விளக்கேற்றி வைத்த நைவேத்தியம் காமிக்கப்படும். அதன் பின் காலை 8 மணிக்கு அபிஷேகம், பால், தேன் போன்ற திரவியங்களை கொண்டு தியாகராஜன் சிலாமேனிக்கு அபிஷேகம் நடக்கும். இது முடிஞ்சதும் அன்னத்தால் ஆன ஒரு மகா நைவேத்தியம், பொங்கல், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் போன்ற பிரசாதம் செய்யப்படும். வியாழக்கிழமை அன்னைக்கு ஏராளமான திரவியங்கள் தியாகராஜ அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படும். அன்றைய தினங்களில் அபிஷேகம், நைவேத்தியம், தீபாராதனை எல்லாம் முடிவதற்கு நண்பகல் 11 மணி கூட ஆகிடும். மூலவருக்கு அபிஷேகம் முடிஞ்சது விநாயகர், ஆஞ்சநேயர் போன்ற சில விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் நடக்கும். மாலை வேளையில் சம்பிரதாயப்படி பஜனை பாடல்கள் பாடி வழிபடுவர். விஷ்ணு சகஸ்ரநாமம், பாராயணம், டோலோர உற்சவம், ஊஞ்சல் சேவை போன்ற நடக்கும். நைவேத்தியத்துக்கு பால், பழம், கல்கண்டு போன்றவை பயன்படுத்தப்படும். மகா நைவேத்திய வேலையின் போது மட்டும்தான் அன்னம். பிறவேளை சின்ன அன்ன நைவேத்தியம் இல்லை. தியாகராஜ சுமையில் சமாதியானது தை பஞ்சமி தினம். எனவே ஒவ்வொரு வருஷமும் அன்றைய தினத்தில் சுவாமிக்கு ஆராதனை உற்சவம் விமர்சையாக நடைபெறுது. சுவாமிகள் வசித்த இல்லத்தில் இருந்த உச்சவிருத்தி புறப்படும் நாடெங்கிலும் உள்ள சுவாமிகளின் பக்தர்கள் அன்று திருவையாறு குவிகிறார்கள். இசையால் வாழ்ந்த மகானின் சன்னதியில் அவரது கீர்த்தனைகளை இசைத்து அவருக்கு தங்கள் அஞ்சலியை தெரிவிக்கிறாங்க. அன்றைய தினத்தில் மூலவர் ஸ்ரீ தியாகராஜருக்கும் உற்சவர் ஸ்ரீ தியாகராஜருக்கும் சமாதிக்கும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு அர்ச்சகர்கள் அபிஷேகம் செய்வாங்க. அங்கே அபிஷேகம் துவங்கும் போதே வால்மீகி மண்டபத்தை ஒட்டியுள்ள முன்பகுதி வித்வான்கள் அமர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைப்பார். இவர்கள் கீர்த்தனையை பாடி முடிப்பதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும். அதற்குள்ள அபிஷேகம் பூர்த்தி ஆகிடும். பின்னர் மகா கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்படும். இதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று சுவாமிகளின் உற்சவம் விக்கிரகம் 4 வீதியில் புறப்பாடாக எழுந்தருளும். ஸ்ரீராமநவமி, தியாகராஜரின் ஜெயந்தி தினமான சித்திரை மாத பூசம் போன்ற தினங்கள் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. தியாகராஜ சுவாமிகள் தனது கீர்த்தனைகளால் இன்றும் நம்முடன் வாழ்கிறார். நம் சந்நிதிக்கு செல்லும் பக்தர்களுக்கு நல்லாசிகளை வழங்கி வருகிறார். மகான்களுக்கு மரணம் ஏது? இதை மெய்ப்பித்தது போன்ற ஒரு சம்பவம் கூட சில ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக சொல்வார்கள். மறைந்த சூலமங்கலம் வைத்தியநாத பாகவதர் ஒரு முறை திருவாயாறு சமாதிக்கு தியாகராஜர் தரிசித்தார். மனம் உருகி கீர்த்தனைகள் பாடி தன் அஞ்சலியை செலுத்தினார். பிறகு மாலை வேலை என்பதால் அருகே காவிரி கரைக்கு சென்று சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ராமா ராமா என்ற ஜபம் எங்கிருந்து வலுத்ததோ சுற்றும் பார்த்தார். கண்ணு கெட்டின வரைக்கும் ஒருத்தர் இல்லை. எனவே நாமஜபம் வரும் திசையை கூர்ந்து செய்யும் எடுத்தார். அந்த ஒளி சத்குரு தியாகராஜ சமாதியிலிருந்து வருகிறது என்பதை அறிந்து மெய் சிலிர்த்தார். இது போன்ற உண்மையான ராம பக்தியுடன் தியாகராஜன் சமாதியை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் அந்த நாமஜபம் ஒலிப்பதை கேட்கலாம். சத்குரு ஸ்ரீ தியாகராஜன் திருவடியை தொழுது அவருடைய அருளாசிக்காக இறைஞ்சுவோம்.